மாப்பிள்ள வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள்ள. என்ன வேலை நடக்கு? கிழங்கு மாப்பிள்ள. சிறுகிழங்கு சிறுகிழங்கு களை வெட்டுதார் பாருங்க. இது என் மாப்பிள்ள தான், ஒரு நல்ல திறமையான விவசாயி. பாருங்க சட்டையெல்லாம் கிழியுது. மாப்பிள்ள இந்த அளவுக்குலாம் விவசாய வேலையில் தீவிரமாக பார்க்குறேன். மாப்பிள்ள சிறுகிழங்கு எவ்வளோ வச்சிருக்கேன் மாப்பிள்ள? மாப்பிள்ள கம்மி தான் மாப்பிள்ள. சிறுகிழங்கு ஏன் மாப்பிள்ள குறைஞ்சிச்சு? மாப்பிள்ள தண்ணியில் தண்ணி இல்லாட்டு மாப்பிள்ள. மாப்பிள்ள தண்ணியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. தண்ணியெல்லாம் இந்த வருஷம் செழிப்பு தான். பன்னி தொல்லையால் சிறுகிழங்கு நம்ம ஊரில் எல்லா விவசாயிகளுமே குறைச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமது மாப்பிள்ளை தான். இங்கே நிலங்களில் நிறைய விவசாயிகள் வந்து இன்றைக்கி சிறுகிழங்கை குறைச்சதுக்கு காரணமே, சிறுகிழங்கில் தமிழ்நாடு பூராமே விவசாயிகள் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறதுல முதல் இடத்துல இருக்குது இந்த பன்னி தொல்லை. ஆனால் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த முடிவும் அதுக்கு எடுக்க முடியலை. ஏன்னா விவசாயி இப்படியே இருந்தால் தான் அரசாங்கம் இந்த விவசாயிகளை ஏழை எளியவங்கன்னு சொல்லியே இவங்களுக்கு இலவசத்தை கொடுத்து இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த பன்னி தொல்லையை இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாடு தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுவதுமே பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துறது இந்த பன்னி தான். இந்த அரசாங்கம் என்ன தான் முடிவு பண்ணுன்னு பாருங்கள். ஆனால் விவசாயிகிட்ட ஒற்றுமை இல்லை. விவசாயிகள் ஒற்றுமை இருந்தால் இந்த நாட்டில் எந்த வேணாலும் சாதிக்கலாம். விவசாயிகிட்ட ஒற்றுமை இல்லாமல் தான் இந்த நிலையில் இருக்காங்க. மாப்பிள்ள நன்றி மாப்பிள்ள. மீண்டும் சந்திப்போம் மாப்பிள்ள.